algebraic module consists either of 0 alone of the integral multiples nw of a single complex number omega is not equal to 0, or all linear combination n1 w1 plus n2 w2 with an integral coefficient of two numbers w1 w2 with a non-real ratio w2 bar w1. ஓகே, இதில் இப்போ கொஷனில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 3 கேஸாக வந்து பிரியுது கேஸ் மாதிரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படின்னா எய்தர் ஆஃப் 0 அப்படின்ற மாதிரி இந்த கேஸுக்கு m வந்து ஈக்குவல் டு எம்டி செட் 0 அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து மல்டிபிள்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் அப்படின்ட்டு இந்த நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும்போது இது வந்து m வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி சொல்லுது. அடுத்து இந்த ஒரு இதை வந்து நம்ம பெருசாக ப்ரூஃப் பண்ண போகிறோம். ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இது வந்து நான் ரியல் ரேஷியோவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ரியல் ரேஷியோ அப்படின்னா வந்து 2 பாயிண்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பாத்தில் வந்து போகுது. ஒன்று இப்படி போகுது, இன்னொன்று வந்து இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து சேம் லைன்லேயே வந்து இந்த பக்கம்னு இல்லை, ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் இதில் இருக்குன்ற மாதிரி. இது வந்து தேர்ட் இது. ஓகேவா? 2 பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட்டும் ப்ரூஃப். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கேஸ்லாம் நீ எழுத தேவையில்லை. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து எம் கண்டைன்ஸ் ஒமேகான்ற ஒரு நம்பர் வந்து இருக்குது. அது வந்து நான் ஜீரோன்னு நம்மளே சொல்லிடுறோம். இந்த இதை வச்சு அப்படியே நம்ம சொல்லிடுறோம். இட் ஆல்சோ கண்டைன்ஸ் 1. இது ஒமேகா வந்து நாட் ஜீரோன்னு சொன்ன பிறகு நம்ம வந்து ஒமேகா 1ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப மினிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து க்ளோசஸ்ட் டு 0வாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆறுன்றது ஒரு ரியல் நம்பர்னு வச்சுக்கலாம். ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குன்னு. ஓகேவா? ஒரு டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்டீஜர் லெஸ் தென்னாக இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தென்னாக இருக்கலாம். நம்ம இன்டீஜர் வந்து லெஸ் தென்னாக இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தென்னாக இருக்கலாம்னு ஒரு பாயிண்ட்டு. அது வந்து ஆனால் 0வாக இருக்காது, அதர் தென் 0ன்ற மாதிரி ஒரு இது. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாயிண்ட் வந்து ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ஒன்லி அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சச் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆல்ரெடி ஒமேகா 1 வந்து அப்சல்யூட் மினிமமுக்கு போகும்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒமேகா 1 தான் வந்து ஆரிஜினுக்கு இப்போ 0 இருக்குன்னா இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது இவனாக தான் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த மல்டிபிள்ஸ் அடுத்து இங்கவே இருக்குன்னு நினைக்கிறேன். த மல்டிபிள்ஸ் NW அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, த மல்டிபிள்ஸ் NWக்கு பதிலாக நம்ம ஒமேகா 1 தான் நம்ம சூஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஆர் ஆல்சோ இன் 1 அண்ட் தஸ் மே பி ஆல். இது வந்து அப்படியே கொஷின் என்ன இருக்குது, மல்டிபிள்ஸ் ஆஃப் அ சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதில் இருக்குது. சப்போஸ் நம்ம இப்போ வந்து இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒமேகான்னு இருக்குது. அது வந்து இதோட இன்டெக்ரல் கிடையாது. இது வந்து இன்டெக்ரலாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல மல்டிபிள்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து இதோட மல்டிபிளாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மல்டிபிள் இல்லைன்றதுக்கு பேர் வந்து ஒமேகா 2ன்னு வைக்கலாம். ஓகேவா? இது வந்து இதோட மல்டிபிள் இல்லை, அப்போ இது ரெண்டும் தான் வேறு டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது ரியல் கிடையாதுன்னு கிளைம் பண்ணுறோம். நான் ரியல் ரேஷியோன்றது தான் இங்கே கிளைம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரியல் ரேஷியோன்னு கிளைம் பண்ணுறோம். இஃப் தேர் இஸ் அ ரியல், அது ரியலாக இருந்ததுன்னா அப்போது நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம். இது ரியலாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்போ ஒரு இன்டீஜர்னு ஒன்று இருக்கும். அந்த இன்டீஜர் வந்து இந்த ரேஷியோ, அதாவது இந்த ரியல் ரேஷியோவை விட கம்மியாக இருக்கும். அதோட இதுக்கு ப்ளஸ் 1 பண்ணால் வந்து இது கம்மியாக இருக்கும்ன்ற மாதிரி போடுறோம். இந்த ஒமேகா 1 வந்து இந்த பக்கம் மல்டிபிள் ஆகுது. மல்டிபிள் ஆனால் வந்து இந்த பக்கம் ஒமேகா 1 வரும், இது வெறும் ஒமேகா 2ன்னு இருக்கும், இங்கேயும் ஒமேகா 1 வரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒமேகா 1 சப்ராக்ட் பண்ணால் இந்த பக்கமும் இதுவும் போயிடும், இங்கே வெறும் ஒமேகா 1ன்னு இருக்குமா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு மாடியூலில் இருக்கிறது A-Bன்னு போட்டாலும் ஒன்று தான், B-Aன்னு போட்டாலும் ஒன்று தான். ஸோ இதை நான் வந்து ஒமேகா 1 ஒமேகா 2ன்னு மாற்றி எழுதும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வை விட பெருசு தான் இந்த வேல்யூ, இதை விட பெருசு தான் வந்து நம்ம ஒமேகா 1ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன கிளைம் பண்ணியிருக்கோம், ஒமேகா 1 தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு, 0க்கு க்ளோசஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து இது க்ளோசஸ்ட்டுன்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன கிளைம் பண்ணோம், இது ரியலாக
இருந்தால் அப்படின்னு கிளைம் பண்ணோம். ஸோ அது ரியல் கிடையாது அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். தேர்ட் கான்செப்ஷன் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகே, நவ் வி கன்க்ளூட் தட் ஆல் த நம்பர்ஸ் ஆர் இன் த ஃபார்ம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரியலாக இல்லையான்னு சொல்லி இந்த ஒரு வேல்யூ பார்த்தோமா, அதுக்கப்புறம் காம்பினேஷன் எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் லீனியரில் இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 ஒமேகா 1 + n2 ஒமேகா 2ல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 ரியல் நம்பர்ஸை எடுத்துக்கிறோம். 2 பேர் எடுத்துக்கிறோமா, எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து ஒமேகான்னு நம்ம கொடுக்குறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு இதுக்கு காஞ்சுகேட் எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போது காஞ்சுகேட் எடுத்து வைக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. டிட்டர்மினன்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒமேகா 2லேருந்து ஒமேகா 1, அதாவது காஞ்சுகேட் ஆஃப் ஒமேகா 2, இது ரெண்டும் கிராஸ் பண்ணோம் இல்லையா, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நாட் ஜீரோன்னு வரணும். அப்படி நாட் ஜீரோ டிட்டர்மினன்ட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் தானே வரும். யூனிக் சொல்யூஷன்னும் போது அப்போ இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷனாக வரும். அடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சொல்யூஷன் தானே அப்படின்னு சொல்லி இதோட காஞ்சுகேட்டையும் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மூலயமா என்னோட சொல்யூஷன் இது வந்து ரியல் அப்படின்னு சொல்கிறோம். இதை கண்டினியூ பண்ணுறதுக்காக m1 m2 ரெண்டு வந்து நான் இன்டீஜர்னு எடுக்கிறேன். ஸோ என்னோட ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், என்னோட ரியலை வந்து இன்டீஜருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நான் வந்து <= 1/2ன்ற வேல்யூவை எடுத்துக்கிறேன். இது 1 இருக்கிறதுனால m1 மைனஸ் பண்ணுறோம், 2 இருக்கிறதுனால m2 மைனஸ் பண்ணுறோம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன ரைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இந்த ஒரு வேல்யூவை வந்து ரீரைட் பண்ணுறோம். m1 ப்ளஸ், அதாவது வெறும் 1ன்னு இல்லாமல் கூட 2 +or- m1 அப்படின்றத போடுறோம். கீழே வந்து +or- m2ன்றதை போடுறோம். ரெண்டுத்தையும் போட்டுட்டு நான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், இந்த வேல்யூவை அப்படியே நான் எழுதிடுறேன். அப்படியே எழுதிட்டேன்னா இது எல்லாத்தையும் உள்ளே போகும். உள்ளே போச்சுன்னா இங்கே m1 ஒமேகா 1 m2 ஒமேகா 2 மட்டும் இருக்குது. இந்த ரெண்டையும் நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியுமா, இது ரெண்டையும் வந்து நான் ஒமேகா டேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ நியூ டேர்ம் ஒன்று கொடுக்குறேன். இது ரெண்டும் ஒமேகா டேஷாக இருந்துச்சுன்னா அப்போ என்னோட ஒமேகா டேஷ் ஒமேகா m1 மைனஸில் போயிடும். இது ரெண்டும் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இன்ஈக்குவாலிட்டி, அதாவது இந்த இந்த இது பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி வந்துச்சுன்றதுக்கு சொல்கிறேன். ட்ரையாங்கிள் இன்ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வேல்யூவை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, கிடைச்ச வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஒமேகா 1 இருக்கும். அடுத்து வந்து என்ன வருது அப்படின்னா, நம்ம எடுத்தோம்ல இந்த டேர்ம், இந்த டேர்ம் அப்படியே போடுறோமா, விச் இஸ் << என்னோட டேஷ்க்கு << அதாவது இங்கே ஈக்குவல் டுன்னு நான் எடுத்தேன் இல்லையா, ஆமாம், இந்த ஈக்குவல் டுன்னு எடுத்த இதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். ரெண்டுத்துக்கும் வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. சின்ஸ் எனக்கு ஆல்ரெடி நான் அங்கே உள்ளவே எடுத்து வச்சேன், இது வந்து ஆஃப்ன்றதும் இதுவும் ஆஃப்ன்றதுனால நான் அங்கே வந்து 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் இது வந்து ஒமேகா 2 வந்து ரியல் மல்டிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெண்டும் வேறு வேறு டைரக்ஷனில் போகும்னு சொல்லிட்டு, அதனால் இது வந்து ஈக்குவல் டுன்னு இருக்குல்ல இந்த சைன், இந்த ஈக்குவல் டு சைனை எடுத்துகிட்டு வெறும் << மட்டும் போடுறோம். அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இந்த ஒரு இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். இந்த ஒரு டேர்ம் வந்து > ஒமேகா 2ன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒமேகா 2 நம்ம சூஸ் பண்ணோம். நமக்கு தெரியும் இது வந்து ஒமேகா 1 வந்து ஒரு இன்டெக்ரலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒமேகா டேஷ் வந்து ஒமேகா 1ஓட இன்டெக்ரலாக இருக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒமேகா டேஷ் எடுத்தோம்ல, அது வந்து << அப்படின்னு போடுறோம். ஒமேகா 1 அதாவது ஒமேகா டேஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இண்டிபெண்ட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா எதர் அது ஒமேகா 1ஓட இன்டெக்ரல் மல்டிபிள்ஸாக இருக்கணும் அப்படின்றத தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஒரு லைன் தான் இந்த இது. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஈக்குவேஷனில் இந்த இந்த ஈக்குவேஷன் இதை வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் 2ல் இந்த ஒமேகா டேஷ்க்கு பதிலாக
ஒமேகா ஒன்னுன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஒமேகா 1 ஒமேகா 2ன்னு போட்டோமா. இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இது வந்து காம்பினேஷன், லீனியர் காம்பினேஷன் ஆஃப்ன்ற மாதிரி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க கொஷின்லேயே. லீனியர் காம்பினேஷனில் தான் வரும்னு சொல்லிட்டு வித் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இது ரெண்டும் ஹென்ஸ் அப்படின்னு போட்டு ப்ரூவ்ட் போட்டுறோம். அவ்வளோதான்.